ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆளவந்தார் சுவாமி ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்திலே காட்டுமன்னார்குடி வீரநாராயணபுரத்தில் அவதாரம் செய்தார். அந்த மகாச்சாரியர் சதுஸ்லோகி அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தில் மகாலட்சுமியினை குறித்து 4 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். அதை ஆரம்பிக்கும்போது காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரியமான எம்பெருமானை கணவனாக உடையவள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது என்ன, பிராட்டியை பற்றி சொல்லும்போது பெருமானை எதற்கு சொல்ல வேண்டும், பிராட்டியினுடைய தனித்தன்மையை சொல்லணும், அதுக்கு எதுக்கு பெருமானை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே மட்டும் இல்லை, வேதங்களும் உபனிஷதங்களும் அப்படி தான் சொல்கிறேன். எங்கேயாவது பெருமாளை பற்றி சொல்லணுன்னா பிராட்டியை வச்சு தான் சொல்லும், பிராட்டியை பற்றி சொல்லணுன்னா பெருமானை பற்றி தான் சொல்லும். வேதங்கள்லேயே பார்க்கும்போது உபனிஷதங்களில் சொல்லும்போது ஓம் மகாதேவியைஷ வித்மஹே விஷ்ணு பத்யைஷ தீமஹின்னு சொல்கிறது, ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யோன்னு சொல்கிறது, விஷ்ணு பத்னியும் மஹீம் தேவியும் அப்படின்னு சொல்கிறது. எங்கே சொன்னாலும் பிராட்டியை சொன்னால் பெருமானையும், பெருமானை சொன்னால் பிராட்டியும் சொல்கிறது. சரி, அங்கே தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை. இதே ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்தனத்திலே சொல்லும்போது கஸ்ரீ ஸ்ரீயா அப்படின்றார். இன்னொரு இடத்துல ஸ்ரீயஸ்ரீயம் பக்த ஜனைக ஜீவிதம் அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்திலே குறிப்பிடுகின்றார். ஆழ்வார்களை பார்த்தா ஆழ்வார்கள் எப்போவுமே அப்படி தான். திருவுக்கும் திருவாகிய செல்வன், என் திருமகள் சேர் மார்பன், அகலகல்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பன், இப்படி 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறா. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பர்த்தாதே புருஷோத்தமகான்னு சொல்லியிருக்கலாமே, அது ஏன் காந்தஸ்தே புருஷோத்தமகான்னு சொல்லணும், பிரியமானவள்? ஏன்னா 2 பேரும் சமமா. எப்படி சமம் அப்படின்னு பார்க்கும்போது ராமாயண ஸ்லோகம் ஒன்று சுந்தரகாண்டத்தில் துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபி ஜனலக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தம்சேய மசிதேக்ஷணா. எப்படி இருக்காளாம் 2 பேரும் சமமாக இருக்கா, குணங்கள் சமம், வயது சமம், நடத்தைகள் சமம், லக்ஷணங்கள் எல்லாமே சமமாக இருக்கக்கூடிய அந்த வைதேகிக்கு ராகவன் ராமன் ஒருவனே தகுந்தவர், அந்த கருத்த கண்களை உடைய இவள்தான் அவருக்கு தகுந்தவர் அப்படின்னு ராமாயணத்திலே வால்மீகி குறிப்பிடுகின்றார். அப்போது எம்பெருமானும் பிராட்டியும் சமமான தட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் பெருமாளை சொல்லும்போது பிராட்டியும், பிராட்டியை சொல்லும்போது பெருமானையும் குறிப்பிடுகின்றனர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.